இப்போ தாவேக்காவில் அவரை சேர இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவருடைய செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் தரப்பிலிருந்து அது தொடர்பான தகவல்கள் எதுவும் கசிய வந்திருக்கா? தாவேக்க தரப்பிலிருந்து நிர்வாகிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல்கள் கிடைச்சிருக்கா? இல்ல, குறிப்பாக நீங்க கேட்ட கேள்வியை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த 2 நாட்களுக்குள்ளாக வெளியான தகவல் தொடர்பாக செங்கோட்டையனிடமே தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்பது குறித்து கேட்டபொழுது எதற்குமே ஒரு தெளிவான இல்லை ஆம் என்ற பதிலை அளிக்காமல் செய்தியாளருடைய கேள்வியை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் தொடர்ந்து இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் அவருடைய நெருக்கமாக ஒரு சில பேர் சந்தித்து பேசி வரும்போது கூட இவருடைய ஆதரவாளர்கள் பலரும் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது சரியாக இருக்கும் என கூறப்பட்டதாகவும், ஆகவே அதற்கான ஒரு முடிவை செங்கோட்டையன் எடுப்பார் என்றும் தான் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்களுடைய நிலைப்பாடை முன்பே தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தான் அடுத்த கட்டமான 2026க்கான ஒரு தேர்தலை சந்திக்கும் போது ஒரு தலைமை ஏற்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இது குறித்த கருத்துக்களை அவர்களும் ஒரு அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த கட்டமாக இந்த செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன நிலைப்பாடு என்பது தெரிவிப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்லலாம், இல்லது வேறு கட்சிகளுக்கு எதுவும் செல்கிறார்களா, இல்லது ஒரு காலதாமதம் படுத்திக் கொண்டதற்கு பின்பாக ஒரு முடிவு எடுக்க இருக்கிறார்களா என அனைத்து விதமான கேள்விக்கான பதிலை செங்கோட்டையன் சற்று நேரத்துக்கு பின்பாக அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு மூத்த தலைவராக இருந்திருக்கிறார், எம்ஜிஆர் காலத்திலிருந்து பணியாற்றிருக்கிறார், அமைச்சராக செயல்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பான மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 5ஆம் தேதி இரு அணிகள் இணைப்பது தொடர்பான மனம் திறந்த செங்கோட்டையன் தற்போது அடுத்த கட்ட நகர்வு குறித்து மனம் திறப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய ஆதரவாளர்களும் பொதுவாக அரசியல் நோக்கர்களும் அரசியல் வட்டாரத்தை பார்க்கக்கூடியவர்களும் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான பதிலை இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சபாநாயகர் அறையிலிருந்து வெளியே வரவில்லை. தலைமைச் செயலகத்திலேயே ஒரு விதமான பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். என்ன மாதிரியான பதிலை அளிக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டிருக்கிறது.